إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனது சத்திய மார்க்கமான இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நிதியை ஏற்று அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்வை அமைத்து அல்லாஹ்வுக்கு ஏற்போம். இந்த இஸ்லாமிய சமூகம் ஓர் இறைவன் அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய நம் மக்கள் நம் அனைவருடைய லட்சியம் அடிப்படை மறுமையில வெற்றி அடைய வேண்டும். எப்படியாவது அந்த நாளை மறுமை நாள்ல நாம் அல்லாஹ்வுடைய முன்னாடி நிற்கக்கூடிய அந்த தருணத்துல நாம் வெற்றி அடைய அதற்குண்டான தயாரிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா மூமினுடைய அடிப்படை லட்சியமாக மறுமை வெற்றி மறுமை இலக்காகத்தான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள்ல அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்முடைய இலக்காகவும் நம்முடைய லட்சியமாகவும் மறுமை வெற்றி தான் அடிப்படையாக இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய அதிகமான பேச்சுகளாக இருந்தாலும் சரி, அடிக்கடி கேட்கக்கூடிய பயான்களாக இருந்தாலும் சரி, ஜும்மா உரைகள்ல இருந்தாலும் சரி, மறுமையை குறித்து திரும்ப திரும்ப நினைவூட்டக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலருக்கு சலிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை கூட ஏற்படும். திரும்ப திரும்ப மறுமையை பற்றி ஏன் பேச வேண்டும்? படைத்த இறைவன் மனித சமூகத்துடைய உள்ளத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் அவனது திருமறை குர்ஆன் வாயிலாக மனித சமூகத்திற்கு பல்வேறு கட்டளைகளை சொல்லக்கூடிய இறைவன். அந்த இறைவனை திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல திரும்ப திரும்ப மறுமையை பற்றி சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதருடைய உள்ளங்களை படித்து வைத்திருந்தவங்க. அவங்க கூட எல்லா தருணத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு தன் கூட அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய உரைகள்ல எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுலயும் மறுமையை தான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவாங்க. பல இடங்கள்ல மறுமையை பற்றி சொல்லி இருப்பாங்க, நரகத்தை பற்றி சொல்லி இருப்பாங்க, சுவனத்தை பற்றி சொல்லி இருப்பாங்க. சில தருணங்கள்ல ஏதாவது குறைகளையோ தவறுகளையோ காணும் பொழுது மறுமையை முன்னிறுத்தி எச்சரிக்கை செய்யக்கூடியதை நம்ம திரும்ப பார்க்கிறோம். இந்த மூமினுடைய அடிப்படை இலக்கு மறுமை வெற்றி. அதனால்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் திரும்ப திரும்ப மறுமையை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நாமும் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம் மறுமையை திரும்ப திரும்ப சொல்லணும்? மறுமையை பற்றி அதிகமான அளவுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், பல வசனங்கள்ல இறைவன் மறுமை எப்படி இருக்கும் என்று நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுகிறான். அதுல மிக முக்கியமாக ஒரே வசனத்துல நாம அழுத்தம் திருத்தமாக மறுமையை பற்றி சொல்லி முடித்து விடலாம். அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்துடைய 33வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். யா அய்யுன் நாஸ் யா அய்யுன் நாஸ் தக்கு ரப்பக்கும் வக்ஸு யௌமா. ஓ மனிதர்களே, உங்களை படைத்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவன் புறத்தில் இருக்கக்கூடிய மறுமைக்கும் பயந்து கொள்ளுங்கள். நீங்க அல்லாஹ்வுக்கும் பயப்படணும், அவன் வைத்திருக்கிறானே ஒரு நாள் மறுமை நாள், அந்த நாளுக்கு நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஏன் பயன்பட வேண்டும்? அது அல்லாஹ் அதே வசனத்துல பேசுகிறான். லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸி வாலிதிஹி சியா. எந்த ஒரு அத்தாவும் தன்னுடைய மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. எந்த ஒரு மகனும் அத்தாவுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அதனால நீங்கள் மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். இன்ன வாதல்லாஹி ஹக்கும். இது அல்லாஹ்வுடைய ஹக்கு, வாக்குறுதி, நிச்சயமா நடக்கும். அதனால நீங்கள் மறுமைக்கு பயந்து கொள்ளுங்களுக்கு எல்லாம் சொல்றோம். மனிதர்களுக்கு மத்தியில கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில மனிதனுடைய பலங்கள் அடிப்படையில் நம்ம மீறும். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில நம்ம மீறக்கூடியவும் கிடையாது. நிச்சயமா நம்ம பார்ப்போம் என்பதை அல்லாஹ் சொல்றான். எதை பார்ப்போம்? எந்த ஒரு அத்தாவும் மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, மகனும் அத்தாவுக்கு உதவி செய்ய முடியாது. அதனால நீங்கள் மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நாள், கடுமையான நெருக்கடி இருந்த நாள், பூமியில பிறந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் எழுப்பப்படக்கூடிய ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு நாள், எல்லாருடைய தலைக்கு மேல சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நாள்,
எந்த இறைவனை நம்பிக்கை வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவனை கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய நாள். நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அதுல நாம் சிக்கிவிடக் கூடாது, அதுல தண்டனை அனுபவிக்க கூடாது என்று நாம் எதை நம்புகிறோமோ அந்த நரகத்தை கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய நாள். கடும் நெருக்கடி மிகுந்த நாள். ஹதீஸ்களும் குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த நாளுடைய பயங்கரத்தை, அந்த நாளுடைய வேதனையை, அந்த நாளுடைய நிலைகளை அப்படியே எடுத்து காட்டக்கூடிய வசனங்கள் ஹதீஸ்களின் வாயிலாக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாளை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். மனிதர்கள் எல்லாம் போதை வைக்கப்பட்டவர்கள் போல அந்த நாள்ல நிப்பாங்க. ஆனா அவங்க எந்த போதை வஸ்துக்களையும் உபயோகப்படுத்தி இருக்க மாட்டாங்க. போதை பொருட்களை பயன்படுத்தாமல் போதை வைக்கப்பட்டவர்கள் போல நிப்பாங்க. எனக்கு என்ன ஆகுங்கிற அந்த பயம். இறைவன் நரகம் சொர்க்கத்தை எல்லாம் பார்த்து விட்டு அந்த மனிதன் தன்னுடைய நன்மை தீமை அறிந்து கொள்ளக்கூடிய நாள்ல நமக்கு என்ன ஆகும் என்ற அந்த பயத்துல திடீர்னு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டு விட்டால், அதுல சிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதிலேயே அப்படியே புத்தி பேதரிச்சவங்க மாதிரி நிக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். என்னென்ன செய்யறதுக்கு என்னென்ன தெரியாது. திடீர்னு எல்லாம் நடக்கும். அதுல சிக்கிட்டாங்கன்னா, திடீர்னு தீ விபத்துல சிக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது, என்ன செய்யறது, வெள்ளத்துல சிக்கியவருடைய நிலையை பார்க்கிறோம். எப்படி தப்பிக்கிறது, அதுல இருந்து எப்படி மீள்றது கூட தெரியாம நிறைய பேர் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிறாங்கல்ல. இதை விட பயங்கரமான இந்த நாள்ல மனிதர்கள் ஒன்று எழுப்பப்படக்கூடிய நாள்ல, எல்லாமே அதிபயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த நாள்ல எல்லாம் அப்படியே போதை வயப்பட்டவங்க மாதிரி ஒரு மாதிரி இருப்பாங்க. பார்வைகள் எல்லாம் நிலை குத்தி இருக்கும். ஒரு கர்ப்பிணி பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது வலியை கூட உணர முடியாது. அந்த அளவுக்கு உலகத்துல சொல்றாங்க, இருக்கிற வழியிலேயே கடுமையான வலி, ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய வழியிலேயே அதிபயங்கரமான அதிகமான வழியாக பிரசவ வலி இருக்கிறது. அந்த வலி கூட ஒரு பெண்ணுக்கு தெரியாம குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட பயங்கரமான நாள். அந்த நாள்ல நிற்கும் பொழுது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடிய நாள்ல பெத்த தந்தை தன்னுடைய மகனுக்கு உதவ முடியாது. நல்லா சொல்றேன். ஒரு தீ விபத்துல உலகத்துல தீயிலையோ அல்லது இடிபாடுகள்லையோ அல்லது ஒரு வெள்ளத்திலே தன்னுடைய மகன் சிக்கிட்டாருன்னா அத்தா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்படியாவது அவருக்கு உண்டான உதவி நான் செய்யணும் என்று போய் உதவுறாங்க. தன்னுடைய சகோதரன் தன்னுடைய தாய் சிக்கிட்டாங்கன்னா பார்த்துட்டு இருக்காம உதவி செய்யக்கூடிய மனநிலையில் நம்ம இருக்கிறோம். யாருன்னே தெரியாதவங்களுக்காக வெள்ள நிவாரண பணிகள்ல போய் இறங்கி வேலை செஞ்ச மக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல கூட அந்த உடல்களை வாங்கி அடக்கம் செய்வதில் கூட உறவினர்கள் விட்ட நிலையில கூட யாருனே முகமறியாதவங்களை எல்லாம் போய் அடக்கம் செய்த மக்களை பார்க்கிறோம். சக மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உலகத்துல அற்பமான வாழ்க்கையுடைய இந்த உலகத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த மனிதர்கள் நாளை மறுமையில் நின்றால் இன்னொரு மனிதனுக்கு சிறிதளவு கூட உதவி செய்ய மாட்டாங்க. அப்படி நினைப்பே வராது. ஒரு அத்தா தன்னுடைய மகனுக்கு உதவ மாட்டார், அதனால நீங்க பயந்து கொள்ளுங்கள், இப்படி சொல்லக்கூடிய வசனத்தை பார்ப்போம். இந்த ஒரு வசனமே நமக்கு அல்லாஹ் மறுமையுடைய நிகழ்வை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான். இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். திடீர்னு இந்த சப்தம் ஏற்பட்டு மறுமையில எல்லாரும் எழுப்பப்படுவீங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து விரண்டோடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யௌம யஃபிரு மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. சக மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து விரண்டோடுவான். யாரை பார்த்து விரண்டோடுவான்? தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை பார்த்து ஓடுவான். வ உம்மிஹி தாயை பார்த்து ஓடுவார். வ அபீஹி தந்தையை பார்த்து ஓடுவார். வ ஸாஹிபத்திஹி கட்டிய மனைவியை பார்த்து விரண்டோடுவார். வ பனீஹி பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து விரண்டோடுவார். அந்த நாளுடைய பயங்கரம் என்பது இந்த நாள்ல தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய அத்தா, அம்மா, பிள்ளை, மனைவி ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களை கைவிட்டுட்டு ஓடக்கூடிய நிலையில பெரும்பான்மையான மக்கள் கிடையாது. அது முஸ்லிம் சமூகத்துல எடுத்துக்கிட்டு நம்ம அப்படி ஒரு சூழல் கிடையாது. என்னால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். உதவி செய்ய முடியாட்டா கூட ஆறுதலுக்காக கூட நிற்போம். இதை விட அதிபயங்கரமான ஒரு நாள். உதவி அந்த மனிதருக்கு தேவைப்படுதுன்னா அந்த நாள்ல தான் உதவி செய்ய வேண்டும். அந்த நாள்ல அவங்க தப்பிச்சு விட்டாங்கன்னா பெரிய வெற்றி அவங்களுக்கு. அந்த நாள்ல சிக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய கை சேதம். அந்த நாள்ல தான் அவங்களுக்கு உதவி தேவை. அந்த நாள்ல உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடைய மனிதனாக இருந்தாலும் விரண்டு ஓடுவான்னு அல்லாஹ் சொல்றான். யாரையோ பார்த்து விரண்டு ஓடல.
யாரும் முகம் தெரியாதவங்களை பார்த்து உரண்டோடல, தன்னுடைய அம்மாவை, தன்னுடைய அத்தாவை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து உரண்டோடுவார்கள். எப்படி அல்லாஹ் சொல்லிருக்காங்க. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலா யஸ்வலு ஹமீமுன் ஹமீமா. எந்த ஒரு ஹமீமும் தன்னுடைய ஹமீமுக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிக்க மாட்டான். ஹமீம் என்றால் உயிர் நண்பன். வெறும் நண்பன் கூட அல்லாஹ் சொல்லல. நம்ம இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல, டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தர்களுக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறாங்க. சோசியல் நெட்வொர்க் எடுத்துட்டு அவ்வளவு நண்பர்களை வச்சிருக்கிறாங்க. அதுல நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்றுனா அந்த நேரத்துல வந்து நிக்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பாங்க. உயிர் நண்பன் எடுத்துக்கொண்டா 1-2 பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கஷ்ட நஷ்டம்னா இந்த உலகத்துல கைவிட மாட்டாங்க. ஏதோ ஒரு நிலையில வந்து நமக்கு உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட வாக்கியத்தை அல்லாஹ் போட்டு சொல்றான். ஹமீம் உயிர் நண்பன். தன்னுடைய உயிர் நண்பனுக்கு அந்த மறுமை நாள்ல, அந்த விசாரணை நாள்ல என்னாச்சுன்னு கூட விசாரிக்க மாட்டான். என்ன நிலையில என்னுடைய உயிர் நண்பன் இருக்கிறான், அவருக்கு என்ன உதவி தேவை, நரகத்துல போய் விழுந்துட்டானா, அல்லாஹ்வுடைய விசாரணையை தப்பிச்சுட்டானா, சிக்கிட்டானா என்று விசாரிக்க கூட மாட்டான். இந்த லாக்டவுன்ல ஒரு சிலர் சொல்லும் பொழுது, நிறைய சிரமத்துல இருந்தோம், யாரும் எதுவும் கேட்கல, இப்படியே போயிருச்சுன்னு பேசுவாங்க. நண்பர்கள் கூட விசாரிக்கலன்னு சொல்லும் போது நம்ம கேட்கும் போது, இன்னும் இவ்வளவு சிரமத்துல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு யாருமே எந்த உதவி செய்யலைன்னா, யாருமே தெரியலைங்க, யாருமே எதுவுமே செய்யல. ஏன்னா தன்னுடைய நண்பர் என்ன நிலையில இருக்கான்னு கூட விசாரிச்சிருக்க மாட்டோம். நம்ம சிரமம், நம்ம சூழல் அப்படியே போயிருப்போம். இந்த லாக்டவுன் ஒரு சிறந்த ஒரு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, மறுமையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு 0.1% கூட சொல்ல முடியாது. இந்த ஒரு சிரமத்துல கூட தன்னுடைய நண்பனுக்கு என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுனால நம்மளால உதவி செய்ய முடியல. சிலர் விசாரிச்சிருப்பாங்க, என்ன உதவி செய்யணுமோ செஞ்சிருப்பாங்க. பல லட்சம் மடங்கு இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணும்போது கடுமையான ஒரு நாள்ல விசாரிச்சாதாங்க அவருக்கு உதவி தேவையா இல்லையான்னு தெரியும். அதை கூட உயிர் நண்பன் விசாரிக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்றான். உன் நண்பர்கள் உங்களை பற்றி விசாரிக்க மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒரு சில நிகழ்வு நண்பர்களை பற்றி வருது. மறுமை நாள்ல நிக்கும் பொழுது யாரும் யாரை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்னா, யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலை என்ன ஆகும், என்னுடைய நிலை என்ன ஆகும், என்னுடைய நிலை என்ன ஆகும். அவ்வளவுதான். அத்தாவை விட்டு ஓடி வந்துறாங்க, அம்மாவை விட்டு ஓடி வந்துறாங்க, பிள்ளைகளை விட்டு ஓடி வந்துறாங்க, மனைவியை விட்டு ஓடி வந்துறாங்க. தன்னுடைய தந்தைக்கோ தன்னுடைய மகனுக்கோ எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டாங்க. இதோட ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த நாள்ல அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். அந்த நாள்ல தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய சகோதரருடைய நிலையை பற்றி அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் பொழுது, யவத்துல் முஜ்ரிமூன் லா யஃப்ததிஉ மின் அதாபில் யௌமைதின் பிபனீஹி. அந்த மனிதன் அவனுக்கு எடுத்து காட்டப்படும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன என்று எடுத்து காட்டப்படும். பார்ப்பாங்க அந்த சூழல்ல. எல்லாத்தையும் விட்டு விரண்டு ஓடி வந்துடுறோம். அங்க எங்க இருக்குதோ குடும்பத்தாரை விட்டு ஓடி வந்து நிக்கிறோம். நானா இருந்தாலும் அப்படித்தான், என்னுடைய அத்தாவா இருந்தாலும் அப்படித்தான், என்னுடைய மகனா இருந்தாலும் அப்படித்தான். எங்க என்னுடைய நன்மையில ஏதாவது பங்கு போட்டுருவாங்களோ எல்லாமே விரண்டு ஓடி போய் தனியா நின்றுவோம். நின்ன பிறகு தன்னுடைய குடும்பத்தாருக்கு என்ன நிலைமை என்று எடுத்து காட்டுவாராம் அல்லாஹ். இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க, நரகத்துல கிடக்குறாங்க, அல்லாஹ்வுடைய விசாரணையில சிக்கி இருக்கிறாங்க. இப்படி காட்டப்படும் பொழுது அந்த வேதனையை, அவங்க படக்கூடிய சிரமத்தை பார்த்து விட்டு ஒரு மனிதன் போய் பேசுவான். தன்னுடைய சகோதரனோ தன்னுடைய குடும்பத்தாரோ அத்தாவோ அம்மாவோ கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு பார்த்த பிறகு எப்படி போய் பேசணும் அல்லாஹ்விடத்துல? இந்த உலகத்துல என்னுடைய குடும்பத்தார் கஷ்டத்துல இருக்கிறாங்க, நெருங்கிய உறவினர் கஷ்டத்துல இருக்கிறாங்க, சிரமத்துல சிக்கிட்டாங்கண்டா நம்ம எப்படி போய் பேசுவோம்? ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்னால முடியுமா? யாராவது முடியுமா? இதையாவது உங்களுக்கு செஞ்சு இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்றணும்னு பேசுவோம். அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும் போது உலகத்துல என்ன செய்வோம்? யாரையோ பத்தி ஜும்மால அறிவிப்பு செய்வாங்க, அவங்களுடைய நிலைமை பத்தி சொல்லுவாங்க, துஆ செய்வாங்க, துஆ செய்யுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஜும்மா முடிச்சுட்டு துஆ செய்வோம், அவங்களுக்கு பூர்ண உடல்நலத்தை கொடுங்க, யாருன்னே தெரியாது, இருந்தாலும் துஆ செஞ்சுட்டு போவோம். குடும்பத்தால் வேதனையை பார்க்கும்போது, கஷ்டத்தை பார்க்கும்போது அல்லாஹ்விடத்துல எப்படி போய் பேசணும்? எல்லாம் அவரை காப்பாத்திரல்ல, எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அத்தா, என் பிள்ளை, எப்படியாவது காப்பாத்திரு, இதையாவது செஞ்சு விட்டுரு, இப்படித்தானே பேசணும். ஆனா எப்படி பேசுவானாம மனிதன்? வேதனை எல்லாம் பார்த்து விட்டு இந்த நாளுடைய வேதனைக்கு பகரமாக என் பிள்ளை எடுத்து போட்டு நரகத்துல
வேதனையெல்லாம் பார்த்துட்டேன், கஷ்டத்தை பார்த்துட்டேன், என் பிள்ளைய தூக்கி நரகத்துல போட்டுரு, என் சகோதரனை தூக்கி நரகத்துல போட்டுரு, சாகிபத்தி என்னுடைய மனைவியை தூக்கி நரகத்துல போட்டுரு, என்னுடைய பிள்ளைகளை தூக்கி போட்டுரு, எங்க அம்மா எங்க அத்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவினரையும் தூக்கி நரகத்துல போட்டுரு, எல்லாத்துக்கும் வேதனையை கொடு. இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்தவங்க, தீயவர்களாக வாழ்ந்தவங்க அவங்களையும் தூக்கி போட்டுரு, என்னுடைய நண்பர்களை தூக்கி போட்டுரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னை மட்டும் காப்பாத்து இறைவா. வேதனையை பார்த்துட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு மனிதன் போய் அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுவதா அல்லாஹ் சொல்றான். எங்க அண்ணன் அவர் கஷ்டப்படுறத பார்த்துட்டேன், எங்க அம்மாவையும் தூக்கி போட்டு, எங்க அத்தாவையும் தூக்கி போட்டு, என் பிள்ளைகளையும் தூக்கி, என்னுடைய மனைவியையும் தூக்கி போட்டு என்ன மட்டும் காப்பாத்து இறைவா, இதுக்கு பகரமா என்று பேசுவான் ஒரு மனிதன் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படிப்பட்ட நாளுங்க, இப்படி ஒரு நெஞ்சத்துல நம்மளுக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உலகத்துல ஒரு வேதனையே, ஒரு தீயில குடும்பத்துல படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த வெளியே நிக்கிறேன் குடும்பத்தை எல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்னு யாராவது போய் சொல்லுவோமா? அந்த நரகத்துடைய நெருப்பு வேதனை என்பது எப்படிப்பட்டது, கற்பனையில கூட நம்ம செய்து பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையான வேதனை. அல்லாஹ் திருமறை குர்ஆன் 67வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இத்தக்குள்ள அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒக்குலு கவுலன் சதீதா, பேசினா நல்ல பேச்சை பேசுங்கள், நேர்மையான சொல்லை பேசுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நேர்மையா நடந்து கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நீங்க நேர்மையா நடக்கணும், நேர்மையா பேசணும், அல்லாஹ்வை பயப்படணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தாரையும் உங்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நேர்மையான சொல்லும் அருமையில எப்படி இருக்குது பாத்தீங்களா? இந்த உலகத்துல அல்லாஹ்வை பயந்து நேர்மையா நடக்கணும், நேர்மையா பேசணும், உங்க குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனா மறுமையில ஒரு மனிதன் போய் அல்லாஹ்விடத்தில் பேரம் பேசுறான், எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல போட்டு அந்த வேதனையை கொடுத்துரு, என்னைய மட்டும் காப்பாத்திடு. எப்படி நம்முடைய சுயநிலம் ஒரு மனிதனுடைய நிலை அந்த நாள்ல எப்படி ஆகுது பாருங்க. இதுல யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒக்கூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, நரகத்துடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் தான். கல்லுல இருந்து தீ வரும், அதுல விறகா மனிதனை பயன்படுத்துவோம் அல்லாஹ் சொல்றான். அதனால நீங்கள் உங்களை பாதுகாப்பது போல உங்க குடும்பத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனா மனிதன் போய் மறுமையில பேசுவானாமா, குடும்பத்தை தூக்கி போட்டு என்னையை காப்பாத்திடலாம். இப்படிப்பட்ட நிலை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தன்னுடைய தோழர்களிடத்துல, இந்த நரகத்துடைய எரிபொருள், அந்த வெப்பம் என்பது, தீ என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வெப்பம் இருக்கிறதுல, தீ இருக்குதுல, நெருப்புல, அதுல ஒரு பங்கு தான் இங்க இருக்கிறது. இதை விட 69 மடங்கு கூடுதலாக அல்லாஹ் நரகத்துல தயார்படுத்தி வச்சிருக்கிறான். மொத்தம் 70 மடங்கு, 1% தான் இங்க இருக்குது. இதை விட 69% மேல நரகத்துல இருக்குது, மனிதர்களுக்காக இருக்குதுன்னு சொல்றாங்க. சகாபாக்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதனை வேதனை செய்வதற்கு, அவனை கஷ்டப்படுத்துவதற்கு, அவனை ஒண்ணுமில்லாம ஆக்குவதற்கு இந்த உலகத்துடைய நெருப்பே போதுங்க, இந்த 1% போதும். அதுல அவங்க படக்கூடிய வேதனை, துடிக்கக்கூடிய காட்சி, அவன் மரணிக்கக்கூடியது எல்லாமே அதுல நம்மளால பார்க்க முடியல, சகிக்க முடியல. இதை விட 69 மடங்கு அதிகமாக இருந்தால் எவ்வளவு கடுமையாக இருக்கும். சகாபாக்களை கேட்கும்போது அதான் அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ் அப்படித்தான் தயார்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த நாள்ல நான் போய் நிக்கதான் செய்யும். அந்த நாளுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் பல வசனங்கள்ல சொல்றான். அந்த நெருப்பை பற்றி, அந்த நரகத்தை பற்றி சொல்றான். அது பெரும் நெருப்பா இருக்கிறது, பயங்கரமான நெருப்பு. ஒரு மனிதனுடைய வலதுபுறத்துல, இடதுபுறத்துல, மேற்புறத்துல, கீழ்ப்புறத்துல என்று 4 இருந்து அவனை தாக்கும். அதனால் அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மறுமையில போய் நிப்போமா? எல்லா மனிதனும் எழுப்பப்படுவோம், எல்லா கூட்டமா நிற்பாங்க. ஒரு குடும்பத்தாரை பார்த்து விரண்டோடி அவன் விட்டு போய், இவங்க விட்டு போய், நம்ம விட்டுட்டு போய், அவங்க உங்களுக்கு ஒரு இடத்துல போய் நிற்போம், கூட்டமா. அல்லாஹ் வருவான். எந்த இறைவனை நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த இறைவனை இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறோமோ, அந்த இறைவன் அந்த நாள்ல எல்லாரும் முன்னாடி வருவான். அல்லாஹ் வரும் பொழுது எப்படிப்பட்ட நிகழ்வு,
திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் வரும் பொழுது மும்தாஜுல் யௌம் ஐகள் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை பாவிகளை தனியார் இல்லைங்கடா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு வரும். அல்லாஹ்வுடைய கர்ஜனை. அல்லாஹ் வரும் பொழுதே ஒரு சத்தம் வரும், அயோக்கிய பேர்களே தனியார் இல்லைங்கடா. ஏற்கனவே நிகழ்வு பயங்கரமாக இருக்கிறது. என்ன ஆகுன்னு தெரியாம எல்லாம் விரண்டோடி போய் ஒவ்வொரு இடத்துல போய் செட்டில் போய் நிற்போம். அல்லாஹ் வரும் பொழுதே பாவி எல்லாம் தனியார் இல்லை என்ற அந்த சத்தம் வந்த உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, சப்பு சப்பாக வரிசைப்படுத்தப்படும். முதல் சப்புல வானவர்கள் நிற்பாங்க, பின்னாடி நல்லவர்கள் நிற்பாங்க, அதுக்கு பிறகு பாவிகள் அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி சப்பாக நிறுத்தப்படும். வரிசையா எல்லாருடைய அந்த வாய்ஸ் வந்த உடனே அப்படி ஆட்டோமேட்டிக்கா சப்பு சப்பா வரிசையாக நிறுத்தப்பட்டுருவாங்க. அங்க இருந்து சிதறி கிடக்கிறவங்க நிறுத்தப்படுவாங்க. ஒவ்வொருத்தங்களாக அழைத்து விசாரிக்கப்படும். நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்ச, எல்லா விசாரணையும் செய்யப்படும். ஒரு சிலருடைய விசாரணை எளிமையா இருக்கும். வலது கரத்துல வாங்குவாங்க, தங்களுடைய செயல்களுடைய ஏட்ட வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒரு சிலர்களுக்கு வேதனை கடுமையாக இருக்கும். அவங்களுக்கு கிதாபு அவங்களுடைய செயலேடு இடது கரத்துல கொடுக்கப்படும். அம்மாமன் ஊத்திய கிதாபு சிமாலிகி, தன்னுடைய இடது கரத்துல தன்னுடைய புத்தகத்தை வாங்கி அந்த மனிதர்கள் அந்த நாள்ல எப்படி பயங்கரம் பாருங்க, சுத்தி நிக்குது. நாம் நிறுத்தப்படுவோம். கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து பாருங்க. கண்டிப்பா யாருக்கு விதிவிலக்கு இல்ல, எல்லாரும் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ் அப்படியே நிப்பான். மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பினுடைய சக்கரவர்த்தி. இந்த நாட்டுடைய அதிபராக ஒருத்தர் இருக்கிறார். சின்ன ஒரு அதிகாரம், நாளைக்கே கூட இறந்து போயிடலாம், மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவாரு. வேற யாரோ வர போறாங்க, அதிகாரம் செலுத்த போறார். அவர் என்ன பண்றாரு, நீ அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, மக்களை எப்படி எல்லாம் கொல்ல முடியுமோ அப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். சின்ன அதிகாரம். ஏன்னு கேட்க முடியல. கேட்கிறவங்கள ராணுவத்தை வச்சு போலீஸ வச்சு அடிக்கிறாங்க. ஒரு சரிவாதிகார போக்குல போய்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஒரு சின்ன ஒரு அதிகாரம். இந்த உலகத்துடைய மறு உலகத்துடைய சக்கரவர்த்தி அல்லாஹ் நிப்பான். அவன்கிட்ட பேச முடியுமா? ஒண்ணுமே முடியாது. ஏன் நிறுத்தப்படுவோம்? அல்லாஹ் நம்ம அப்படியே தனிமைப்படுத்த வேண்டும் என்று எல்லாரையும் விரண்டோட வைக்கிறான். எல்லாம் தனிமைப்பட்டுட்டோம். நண்பன் கூட விட்டுட்டு ஓடிட்டான். நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். தலைவர்கள் அந்த வேதனையை காணும் பொழுது தொண்டர்களை பார்த்து கேட்பாங்க, உங்களை யாரப்பா இந்த உலகத்துல எங்களை நம்ப சொன்னது, நாங்க சொன்னதை கேட்க சொன்னது? உங்களுக்கும் எங்களுக்குமான பகைமை உருவாயிருச்சு. இந்த நாள்ல உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க போயிடுவாங்க. எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த நாள்ல அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செஞ்சிருக்கணும்? அமல்தான், வேற ஒண்ணும் கிடையாது. வெற்றி அடையணும்னா இந்த நாள்ல நரகத்தையும் பார்க்கிறோம் கண்ணு முன்னாடி, அதோடைய வேதனையும் பார்க்கிறோம். தப்பிக்கணும்னா அல்லாஹ் உதவி செஞ்சா மாத்திரம் தான் முடியும். அல்லாஹ் கூட்டு விசாரிக்கிறான். விசாரணைக்கு ஒருவராக போகும்போது ஒரு சிலருடைய நிலையை அல்லாஹ் சொல்றான். சிலருக்கு இடது கரத்துல கிதாபுகள் ஏடுகள் கொடுக்கப்படும். வாங்கிட்டு அவர்கள் சொல்வார்கள், யாரை தனி லம் யூத்த கிதாபியா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, இந்த கிதாபு எங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டாமா? மண்ணோட மண்ணா நாங்க மக்கி போயிருக்க வேண்டாமா? மண்ணுக்குள்ள புதைச்சதோடு நாங்க எழுப்பப்படாம இருந்திருக்க வேண்டாமா? இந்த நாள்ல இப்படி சிக்கித்தமே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. ஒரு மதுரை மா கிதாபியா, இந்த ஏத்துக்கு என்ன ஏற்பட்டது, இது அழிந்து போயிருக்க வேண்டாமா? இப்படி எல்லாம் மனிதன் புலம்புவான். சும்மா ஒரு நிக்கக்கூடிய நேரத்திலேயே நம்ம அவ்வளவு பயந்து போய் நிக்கிறோம். திடீர்னு ஒரு இயற்கை பேரழிவுல சிக்கி நிக்கும் பொழுதே என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறோம். ஒவ்வொருத்தரா புலம்பும் போது எப்படி ஆகுங்க? அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? அதுல ஒவ்வொரு மனிதனுடைய புலம்பல், அப்படி கத்தலே, அவனுடைய இறைச்சலே, அதை பார்க்கும்போது நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த மனிதன் ஒரு சிலர் சொல்லுவாங்களாமா, மா அக்னி அன்னி மாலியா ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு போயிருச்சே, என்னுடைய பொருளாதாரம் என்னை விட்டு போயிருச்சே, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டேனே. காசு பணம் வச்சிருந்தேன், அதை வச்சு இப்படியா தப்பிச்சிடலாம் நினைச்சேன், அது இல்லாம போயிருச்சு. உலகத்துல ஒரு பவர் இருந்தது, அதிகாரம் இருந்தது, அது இல்லாம போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அடுத்து அல்லாஹ் பேசுவான், குதூஹு ஃபஹுல்லுஹு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கு மாற்றுங்கள், 70 முறை சங்கிலியால் அவனை பிழியுங்கள், அவனை இழுத்துட்டு போய் நரகத்துல கருக செய்யுங்கள். புலம்பிக்கிட்டே இங்க நின்றலான்னு பார்க்கலாம், முடியாது. பொடி அதி இழுத்துட்டு போய் நரகத்துல போடு.
அவனை கருகச் செய் இப்படி நல்லா சொல்லுவான். சொன்னவட மாணவர்கள் வந்து எப்படி 70 முழ சங்கிலியால பிணைச்சு இழுத்துட்டு போய் நரகத்துல தூக்கி போடுறாங்க. நரகத்தை கொண்டு வருவாங்க. ஒரு மனிதனுடைய விசாரணை ஆரம்பிச்சு நரகத்துல தூக்கி போடுவதற்கு முன்பாக நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 70,000 சங்கிலியால் நரகம் பிணைக்கப்பட்டு ஒரு சங்கிலிக்கு 70,000 மாணவர்கள் இழுத்து கொண்டு வருவாங்க. வானவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, இன்றைக்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே நான் உண்மையான தோற்றத்துல பார்த்தேன், முழுமையான தோற்றத்துல பார்த்தேன். பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட அளவுக்கு இருந்தாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமானவங்க. ஒருத்தர் நிக்கணும்னா அவ்வளவு பெரிய இடம் வேணும். ஒரு உண்மையான தோற்றத்துல வந்து நிக்கணும்னா இந்த இடம் பத்தாது, அவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாரு. 70,000 பேர் நிக்கணும்னா எவ்வளவு லைன், எத்தனை கிலோமீட்டருக்கு நிக்கும். அது மாதிரி ஒரு சங்கிலி, அது மாதிரி 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றிலையும் இவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னா நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும். நரகத்துடைய இறைச்சலை காணும் பொழுது அதிவேதெல்லாம் கலக்கிறோம். நரகம் கொண்டு வரப்படும், நம்புறோம். மரணத்துக்கு பிறகு நிச்சயமா நிற்போம், மாத்துக்கிறதுக்குலாம் இடம் கிடையாது. ஒண்ணு இல்லைங்க, வீட்டுல இருந்து சமைக்கிறது அடுப்பு பத்த வைக்கிறாங்க, கேஸ் சிலிண்டரு, அதுல இருந்து தீ வருதுல, அந்த தீல கைய வச்சோம்னா கை கொஞ்சம் கருகும், வேதனை வரும், செப்டிக் ஆகும், சின்ன அளவுக்கு தான் பாதிக்கும். அதுலயே ஒரு கொசு போய் உட்கார்ந்துட்டா ஒண்ணுமே இல்லாம பஸ்பமாயிரும், அப்படியே சாம்பல் ஆயிரும்ல. நம்முடைய கரத்தை வைத்தால் பெரிய அளவுக்கு வேதனை வரும், அப்படியே சாம்பலாற அளவுக்குலாம் ஆகாது. அதே ஒரு கொசுவோ ஒரு ஈயோ போய் உட்கார்ந்துச்சுன்னா ஸ்பாட்ல சாம்பல் ஆயிரும். நரகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது. 70,000 மாணவர்கள் 70,000 சங்கிலியா இழுத்துட்டு வராங்க. அப்படியே கல்லுல இருந்து நெருப்பு வந்துகிட்டே இருக்கும். அதுல 6 அடிக்கு இருக்கிற மனுஷனை தூக்கி போட்டா என்ன ஆகும்? ஸ்பாட்ல சாம்பல் ஆயிரும், ஒண்ணுமே இருக்காது. கீழே வர்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லாம என்ன போட்டதுன்னு கூட தெரியாம போயிரும்ல. அப்படி ஆகக்கூடாது, வேதனை அனுபவிக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான் பாருங்க. ஒரு மனுஷனை, ஒரு மனிதனை நரகத்துல தூக்கி போடக்கூடிய நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்றான். வானவர்களை அழைத்து அவனை அடிங்க, புடிங்க, அவன் 70 சங்கிலிகளால் பிணைங்க, இழுத்துட்டு போய் வீசுங்க. 6 அடிக்கு இருக்கிற நம்மளை ஒரு வானவர் தூக்கணும்னா ஒரு விரலை வச்சு இப்படி தள்ளி விட்டாருன்னு நரகத்துல போய் விழுந்துருவோம். ஏன்னா அவங்க பிரம்மாண்டமா இருப்பாங்க. 70 சங்கிலியால் வானவர்கள் கத்தி இழுத்துட்டு போனோம்னா நம்மளை அல்லாஹ் அப்படி பிரம்மாண்டமா மனுஷனை மாத்திரம் நரகத்துல போடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் பிரம்மாண்டமாக மாற்றப்படுவான். எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த ஷோல்டர்ல, இந்த புஜத்திலிருந்து இந்த புஜம் வரைக்கும் அவனுடைய வித்து அளவு ஒரு மிகப்பெரிய வணிக கூட்டம் ரொம்ப நாள் கடந்து போற அளவுக்கு இருக்கும். அவ்வளவு தூரமாக இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமா மனுஷனை மாற்றும். வேதனை என்பது, அல்லாஹ்வுடைய வேதனை என்பதை கற்பனையில கொண்டு வர முடியாதுங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க உலகத்துடைய தீ மாதிரி அங்க இருக்குதுன்னு. இந்த உலகத்துடைய தீயே ஒரு மனிதனுக்கு கடுமையாக வேதனை ஏற்படுத்துவதற்கு போதுமானது. இதை விட 69 மடங்கு அதிகமான ஒரு வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வேதனையை முழுமையா அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்டமா மாத்துறான், தூக்கி போடுறான் நரகத்துல. மேல இருந்து கீழே வரும் வரைக்கும் அவனுடைய தோள்கள் எல்லாம் பத்தி எரியுது. வேலையில கத்துவான், புலம்புவான், துடிப்பான். துணி கிடைக்காதா, போர்வை கிடைக்காதா என்று கேட்கும் பொழுது அவனுக்கு போர்வை, துணி வழங்கப்படும், நெருப்பால வழங்கப்படும். குடிக்க ஏதாவது தண்ணி, பக்கத்துல கொஞ்சம் தொலைவுல தீ எரிஞ்சிட்டு இருந்தாலே தண்ணி தாங்க ஏற்பட்டு உட்கார்ந்து இருக்கணும், தண்ணி தாங்க ஏற்படுது. வெயிலுடைய தாக்கம். தீக்குல விழுந்தா தண்ணி கிடைக்கணும், தண்ணி தண்ணி என்று கத்துவான். அவனுக்கு தண்ணீர் வழங்கப்படும், கொதிக்கப்பட்ட சீல் அவனுக்கு வழங்கப்படும். எடுத்து குடிச்சானா என்னமா இருந்தாலும் பரவாயில்லை, தண்ணி கிடைச்சா போதும் வாங்கி அதை குடிப்பானாமா. கையில கோலையை வாங்கும் போதே தெரிஞ்சிடும் அதனுடைய வெப்பம், அவனுடைய ஹீட்டு. ஆனாலும் பரவாயில்லை என்று வாயில ஊத்துவான். எப்படிங்க நிலைமை? ஊத்தும் போது அவனுடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டா கத்தரிச்சு அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். பல வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். நரகத்துடைய வேதனையை பற்றி சொல்றான். மனிதனுடைய தோலை எல்லாம் கருகி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். மேல இருந்து கீழே வர வரைக்கும் வேதனை, துடிக்கிறான், கத்துறான், புலம்புறான். தோல் எல்லாம் கருகி முடிஞ்சுப்பா, வேதனை எல்லாம் அனுபவிச்சுட்டப்பா, இன்னோட முடிஞ்சு என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் அடுத்து வானவர்களுக்கு கட்டளையிடுறான், அவனை தூக்குங்க. அவன் வேதனையை உணர்வதற்கு புதுசா தோலை மாத்து, முதல்ல இருந்து தூக்கி போடு.
மறுபடி ஹாரிதீன ஃபீஹா, நிரந்தரமான வேதனை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்தை நாம் நம்புறோம். அந்த மறுமையில போய் நிக்கதான் போகிறோம். அந்த நாள்ல நாம தப்பிக்க வேண்டும் என்றால் குடும்பத்தார் உதவ மாட்டாங்க, யாரும் நமக்காக வந்து நிக்க மாட்டாங்க, நாமும் நிக்க மாட்டோம். என்னுடைய நண்பன் எனக்காக வந்து நிக்க மாட்டான், விசாரிக்கவே மாட்டான். என்னுடைய பொருளாதாரம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய காசு பணம் எனக்கு வராது. என்னுடைய அதிகாரம், என்னுடைய பவர், என்னுடைய அந்தஸ்து இந்த உலகத்துல குர்ஆன் ஹதீஸ கூட தூக்கி வீசிடுறோம் அதிகாரத்திற்காக, பவருக்காக. அது வந்து நிக்காது. என்னுடைய இறைவன், நான் இந்த உலகத்துல அவருக்காக எது செய்யணும் அது மாத்திரம் தான் நிற்கும். இந்த மறுமையை நம்புறோம். அதனால தான் அல்லாஹ்வும் பல இடங்கள்ல திரும்ப திரும்ப மறுமையை பற்றி சொல்றான். அல்லாஹ் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, சென்ற துல்கஜ் மாதத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவுபடுத்திக் கொண்டோம். இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவருக்கு பல சோதனைகள் அல்லாஹ் செய்தான். அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டார். எத்தனையோ சோதனைகளே, கஷ்டங்களே, நெருக்கடி அல்லாஹ் கொடுக்கிறான், எல்லாத்திலையும் வெற்றி பெற்று விட்டார். அவருக்கு மகத்தான மிகப்பெரிய சோதனை வைத்தோம். பெரிய சோதனை இருக்கிறதுலே தன்னுடைய மகனை அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிட வேண்டும், அதையும் அவர் நிறைவுபடுத்தி விட்டார் என்று நல்லா சொல்றேன். அது மாதிரி இந்த மாதம் முகரம் மாதத்தை எடுத்துக்கிடுங்க. இதுல நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நினைவுபடுத்தும். அவங்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு சோதனைகளை ஏற்படுத்துறான், கற்பனை கூட அவங்க செஞ்சு பார்க்க முடியாது. எல்லாத்திலையும் அவருக்கு வெற்றி பெறாங்க, நிக்கிறாங்க களத்துல, அல்லாஹ்வுடைய உதவிக்காக நிக்கிறாங்க. இது மாதிரி எந்த நபிமார்களை எடுத்துக்கிடுங்க, எல்லாரும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை, கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு களத்துல நிக்கிறாங்க. என்னுடைய இறைவன் தான். எத்தனையோ நல்ல மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, வரலாறுல படிக்கிறோம். எப்படி முடியுது? இந்த உலகம் அற்புதமானது, மறுமையில நிக்க போற அல்லாஹ் முன்னாடி. இந்த உலகத்துல அல்லாஹ் உட்கார நின்றா மறுமையில எனக்கு யாரும் நிக்காதனால அல்லாஹ் எனக்காக உதவி செய்வான். நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அமல்களையோ வேற எதையும் வச்சு விட்டு விட முடியாது. எதை கொண்டுட்டு போய் அந்த நாள்ல வெற்றி பெற்ற முடியாது. அமல்கள் இருக்க அமல்களை கொள்ளா தூக்கிட்டு போயிட்டு கூட வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் நாடினால் தவிர, அல்லாஹ் விரும்பினால தவிர. என்னுடைய இறைவன் என்னுடைய அமல்களை பொருந்தினாத்தான் என்னுடைய அமல். இதுக்கு மார்க்கு போல நல்லா சொல்றானா முடிச்சு. என்ன அமலை வச்சு என்ன செய்ய போறோம்? எதை வச்சு மறுமையில வெற்றி பெற முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்க வேண்டும். அதனால தான் எல்லா நபிமாரும் நின்னாங்க கரத்துல. பெரிய சாதனைகளை, சோதனை எல்லாம் பொருத்தி செய்திருக்கிறாரே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறது கிடையாதுங்க. மூசா நபி கடலுக்கு முன்னாடி போய் நின்னார், அல்லாஹ் உதவுவான் நின்னார். அல்லாஹ் உதவுனாலும் பேசுறதுக்கு இல்லைங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் மறு உலகத்துல வெற்றி பெறலாம், அல்லாஹ் உதவி செய்வான். அந்த நம்பிக்கை, அந்த சார்பு தன்மை, அந்த நம்பிக்கை, மறுமையை பற்றின நம்பிக்கை, அல்லாஹ்வோடு சேர்த்து என்னுடைய இறைவன் எல்லா நிலையிலும் எனக்கு உதவுவான் என்ற நம்பிக்கை இருந்தால் மறுமையில வெற்றி பெற்றுவோம். வேற எதுவும் உதவாது, யாருக்கும் உதவாது. நான் அப்படித்தான், என்னுடைய உறவினரும் அப்படித்தான். எல்லாம் வெற்றி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போன பிறகு உறவினரை பத்தி விசாரிப்போம், நண்பர்களை பத்தி விசாரிப்போம். போற வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. அது வரைக்கும் எல்லாமே தனித்துதான் விடப்பட போறோம். அந்த நாள்ல வெற்றி இடணும். பல ஆயிரக்கணக்கான நாட்கள், அது பயங்கரமான நாள். அதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக இந்த உலகத்துல நம்முடைய எந்த மாதிரி சூழலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இதெல்லாம் தடுத்து இருக்கிறான், செய்ய மாட்ட முடிஞ்ச அளவுக்கு. அல்லாஹ் இதை ஆகுமானதாக ஆக்கி இருக்கிறான். இதை செய்வேன் என்று அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும்.